கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். சீனாவிலே மிஷனரிகள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு மிஷனரி குடும்பத்தை கைது செய்து ஆண்களுக்கு ஒரு இடத்திலே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஒரு பெண்ணை பிடித்து அதற்கென்று நியமிக்கப்பட்ட கொலை கூடமாகிய ஒரு மிகப்பெரிய மலைக்கு கொண்டு போனார்கள். அதன் உச்சியிலே அவளை சிரச்சேதம் செய்து மலைச்சரிவிலே உருட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அப்படி அநேகரை கொலை செய்திருக்கிறார்கள். இவளை அந்த மலை உச்சிக்கு இராணுவத்தினர் அழைத்து சென்ற போது அவள் மலையின் உச்சியிலே நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சத்தமாக சிரித்தாள். நீ மறிக்கப் போகிறாய், இது என்ன விளையாட்டு தொடலா, இங்கே சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று படைத்தலைவர் கேட்டார். அப்பொழுது அவள் சொன்னாள், நீங்கள் என் தலையை வெட்டப் போகிறீர்கள், அந்த தலை இந்த மலை சரிவிலே உருண்டு கீழே போகும்போது என்னுடைய ஆத்மா கர்த்தரோடு இருக்கும், நான் அங்கிருந்து என் தலை உருண்டு செல்வதை பார்ப்பேன். அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல காட்சியாக இருக்கும். உயிரற்ற ஒரு சரீரம் உருண்டு போகிறது, உயிருள்ள நான் கர்த்தரோடு இருக்கிறேன், அதை நான் நினைத்து பார்த்து நான் சிரித்தேன் என்று சொன்னாள். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். தன்னுடைய மரணம் ஒருத்திக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது என்றால் அவள் என்னதான் நம்பிக்கொண்டிருக்கிறாள், அதை நாம் அறிய வேண்டும். அவளிடத்திலே விசாரிப்போம் என்று அந்த மரண தண்டனையை சற்று காலம் தள்ளி வைத்துவிட்டு அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று அவளுடைய நம்பிக்கை தான் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவள் சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒருவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுவதெல்லாம் பெரிய காரியங்களை செய்ய சொல்லி அல்ல, மனம் திரும்பி அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி இருக்கிறார். அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது மரணத்தை குறித்து பயம் இல்லை. ஏனென்றால் சாவுக்குரியதாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளப் போகிறது. அது எந்த காலம் என்று எனக்கு வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் நிச்சய மகிமையை தேவகுமாரன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய வசனங்களில் ஒன்றும் பொய்யானது அல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்புக்கு வரக்கூடாது? அதன் பிறகு நீங்கள் சுமக்க வேண்டிய அரிதான காரியங்கள் எதுவும் இல்லையே, எளிதான இந்த வேலையை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது, அவரை ஏன் விசுவாசிக்க கூடாது என்று கேட்டாள். அப்பொழுது இது லகுவா இருக்கிறதே, நாமும் அப்படி செய்வோம் என்று அவர்களே அநேகர் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிய விரும்பி அவளோடு சில நாட்கள் செலவிட்டார்கள். கடைசியாக அவளை கொல்வதற்கு மனமில்லாமல் சீன எல்லை ஓரத்திலே கொண்டு போய் அவளை விட்டுவிட்டு, நீ தப்பி ஓடிவிடு, உன்னுடைய சரீரம் மலைக்கு கீழே பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்து விட்டது என்று நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம் என்று தப்ப விட்டு விட்டார்கள். அவள் சீன எல்லையை கடந்து அடுத்த தேசத்துக்கு வந்து அங்கே சில நாட்கள் மிஷனரியாக பணியாற்றிவிட்டு கடைசியாக தன்னுடைய தேசத்துக்கு திரும்பினாள். பிலிப்பியர் 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாய் இருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கையும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் சரீரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை ஒருவருக்கு உண்டாயிருந்தால் மரணத்தை குறித்த பயம் இல்லை. நித்தியத்தை சுதந்திரிப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.